T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு எப்படியோ அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்சும். ஸோ ரொம்பவே ஓல்டஸ்டான ரைவலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷஸ் மேட்ச்லாம் நடக்கும்போது நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கும் மேட்ச் அப்படின்னு. அந்த மேட்ச்சு இப்போ வேர்ல்ட் கப்பில் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சும் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்தாங்க, 200 ரன் அடித்தாங்க. எல்லா பேட்ஸ்மேனும் வந்ததுலேருந்தே அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் டிராவல்ஸ் ஹெட் சொல்லவே வேணாம், வந்ததுலேருந்தே அதிரடியாக ஆடினார். அதே மாதிரி டேவிட் வார்னர் ஆடினார். யாருமே பெரிய ஸ்கோர் அடிக்கல, எல்லாருமே 30 35 அந்த மாதிரி தான் அடித்தாங்க. அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் வந்தார், அவர் ஒரு 35 ரன் அடித்தார், 37 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் வந்து ஒரு 17 பாலில் 30 ரன் அடித்தார். ஓவராலாக எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 200 ரன் அடித்தாங்க. இங்கிலாந்து இதை சேஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா பட்லர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு, சால்ட்டும் சூப்பராக அடிச்சிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே அடிக்கல, 165 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சை இங்கிலாந்து தோத்துட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.